வணக்கம் நண்பர்களே, நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன ஒரு முக்கியமான தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக வனிதா விஜயகுமார் மேம் வந்து விஜய் டிவியை பற்றி என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, யாரை தான் ஜட்ஜஸாக போடுறது அப்படிங்கிறது ஒரு மேனஸே இல்லாமல் போயிடுச்சு. ஒரு குக்கிங் ஷோவுக்கு எப்படி ஒரு நடிகையால் ஜட்ஜாக இருக்க முடியும்? அது மட்டும் கிடையாது, ஒரு டான்ஸ் ஷோவுக்கு ஒரு டான்ஸ் மாஸ்டர் தானே ஜட்ஜாக இருக்க முடியும். யார் வேணாலும் எப்படி அதுக்கு ஜட்ஜாக போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. 4 படம் வந்துட்டால் எல்லாத்தையுமே ஜட்ஜ் பண்ணுற அளவுக்கு கேப்பபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிக்கிட்டு கூப்பிட்ட உடனே வந்துடுறாங்க போல் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லியிருந்தாங்க. அவங்க சொன்னது சிடபிள்யூசியில் ஜட்ஜாக இருக்கிற ரோஜா மேமையும், இன்னொரு பக்கம் வந்து டான்ஸ் ஜோடி ஆர் யூ ரெடியில் ஜட்ஜாக இருக்கிற ஸ்ரீதேவி மேமி தான். அந்த ஷோலேயே ஜட்ஜாக ரம்பா மேமும் இருக்கிறாங்க. ஆனால் அப்படிங்கிற பட்சத்தில் ஸ்ரீதேவி மேமை மட்டும் கார்னர் பண்ணி பேசுகிற மாதிரி இந்த விஷயம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எதிர்மறையான விமர்சனங்கள் வந்துருச்சு. அதுக்காக மொத்தமாகவே ஸ்ரீதேவி விஜயகுமாரோட ஃபேமிலியே இந்த விஷயத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து வனிதா விஜயகுமாரை பற்றி பேசியிருந்தாங்க. அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த அவங்க ஃபேமிலியே ஸ்ரீதேவி விஜயகுமாருக்கு சப்போர்ட் பண்ணி பேசியிருந்தாங்க. அதுக்கு எமோஷ்னலான ஒரு ரிப்ளைவை தான் இப்போ வந்து வனிதா விஜயகுமார் கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் சிபி ட்ரெண்டிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வனிதா விஜயகுமார் மேம் கிட்ட ரீசெண்டாக ரசிகர்கள் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்கள் அக்கா மகளான தியாவோட வளகாப்புக்கு போகலையா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. அதுக்கு எந்த விதமான ரிப்ளையும் கொடுக்காம இருந்தாலும் கொஞ்ச நாள் கழிச்சு திடீர்னு ஸ்ரீதேவி விஜயகுமார் மற்றும் சிடபிள்யூசியில் ஜட்ஜாக இருக்கிற ரோஜா மேமை பற்றி இவங்களுக்கெல்லாம் ஜட்ஜ் ஆகிறதுக்கு என்ன தகுதியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஏன்னா ஒரு குக்கிங் ஷோவுக்கு ஒரு குக்கிங் நாலேஜ் இருக்கணும். ஒன்று இல்லைன்னா அதை பற்றி மாஸ்டர்ஸ் படிச்சிருக்கணும். அப்படி ஒரு செஃப் மட்டும்தானே ஜட்ஜாக இருக்க முடியும். ஒரு நடிகையால் அதில் இருந்து ஜட்ஜாக என்ன கமெண்ட் கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு டான்ஸ் ஷோவுக்கு கண்டிப்பாக ஒரு டான்ஸ் மாஸ்டர் தான் ஜட்ஜாக இருக்க முடியும். ஆனால் 4 படம் நடித்ததுனாலேயே தனக்கு ஜட்ஜ் பண்ணுற அளவுக்கு கேப்பபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிறாங்களோ என்னமோ. அதனால தான் சேனல் கூப்பிட்ட உடனே வந்துடுறாங்க அப்படிங்கிற மாதிரி திடீர்னு வனிதா விஜயகுமார் மேம் சொல்லியிருந்தாங்க. அவங்க ஸ்ரீதேவி விஜயகுமாரை தான் கார்னர் பண்ணி பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அவங்கள பற்றி சொல்லியிருந்தாங்க. அதுலேயும் முக்கியமாக நீங்கள் கூட தான் கேபிஒயில் வந்து ஜட்ஜாக இருந்தீங்க, அதுக்குன்னு நீங்கள் காமெடினாவா இருந்தீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. உங்களை கூப்பிடும் போதே நீங்களும் சைலண்ட்டாக அதை இக்னோர் பண்ண வேண்டியது தானே, நீங்கள் ஏன் ஜட்ஜாக வந்து உட்காந்தீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஆல்ரெடி ஜோடி ஆர் யூ ரெடியிலேயே அவங்களுக்கும் ரம்யா கிருஷ்ணன் மேமுக்கும் ஏகப்பட்ட ப்ராப்ளம் போயிட்டு இருந்தது. அந்த வகையில் ஸ்ரீதேவி மேம் கூடயே தான் ரம்பா மேமும் ஜட்ஜாக இருக்காங்க. அப்படிங்கிற பட்சத்தில் ரம்பா மேமை விட்டுட்டு எதுக்காக ஸ்ரீதேவி விஜயகுமாரை கார்னர் பண்ணி பேசணும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு சமூக வலைதளங்களில் மிகவும் வைரலாக போயிட்டுருக்கு. அதை எதிர்த்து தான் அவங்களுடைய ஸ்ரீதேவி விஜயகுமாரோட அக்காவான பிரீதா, அது மட்டும் இல்லாமல் அண்ணாவான அருண் விஜய் எல்லாருமே பேசியிருந்தாங்க. இது ஒரு புறம் இருக்க, இப்போ அதெல்லாம் கேட்டுட்டு வனிதா விஜயகுமார் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, என்னை பற்றி பேசுகிறதுக்கு உங்களுக்கு தகுதியே கிடையாது. எனக்கு 2 தடவை திருமணமாகி 2 தடவை விவாகரத்தும் ஆயிருக்கு. ஆனால் அலுமினி அப்படிங்கிற ஒரு விஷயத்தையோ இல்லை ஜீவனாம்சம் அப்படிங்கிற விஷயத்தையோ செட்டில்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே நான் உங்ககிட்ட இருந்து வாங்கினது கிடையாது. இன்னும் ஸ்டில் நவ் நான் சாப்பிட்ற சாப்பாடு என்னுடைய சொந்த உழைப்பில் தான் நான் சாப்பிட்டுட்ருக்கேன். என்னுடைய பசங்களையும் நான் என்னுடைய வருமானத்தின் மூலமாக தான் அவங்களுடைய ஃப்யூச்சர் கரியர் க்ரோத்தையும் நான் பார்த்துக்கிறேன். அடுத்தவங்களோட சம்பாதியத்திலேருந்து நான் ₹1 கூட இது வரைக்கும் எடுத்தது கிடையாது. என்னுடைய சொந்த அப்பாவோட பணத்திலேருந்து கூட நான் ₹1 செலவு பண்ணினது கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் கிடையாது, எனக்கு சேர வேண்டிய நியாயமான சொத்தை கூட உங்கள் மொத்த குடும்பமுமே சேர்ந்து எடுத்துக்கிட்ட அப்போ கூட நான் அமைதியாக தான் இருந்தேன். நான் யாருடைய தயவுலையும் இருக்கல, எனக்கு யாருமே தேவை கிடையாது. நான் தனியாக தான் நின்றுட்டு இருந்தேன். இப்போவும் நான் தனியாக தான் நிற்கிறேன். என்னுடைய குழந்தைங்களுக்காக நான் எப்போவுமே நான் தனியாக நிற்பேன். எனக்கு அதில் எந்த விதமான ப்ராப்ளமும் கிடையாது. என்னுடைய பசங்களுக்கு அட்லாஸ்ட் வரைக்கும் நான் சொல்கிற வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய அந்த கான்ஃபிடென்ட்டை யாருக்காகவும் தயவு செய்து விட்டு கொடுக்காதீங்க. ஏன்னா தன்னம்பிக்கை அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பெண்ணுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். அது மட்டும் கிடையாது, நான் எத்தனையோ தடவை எனக்கு சேர வேண்டிய நியாயமான விஷயங்களை நான் போராடி கேட்டிருக்கேன். ஆனால் என்ன ஒரு நியாய விரட்டுற மாதிரி தானே விஜயகுமார் நீங்கள் விரட்டி அமைச்சிருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய அப்பா கிட்டேயும் அவங்க கேட்டிருக்காங்க. இன்றைக்கி உங்கள் பொண்ணுக்கு ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது மொத்த ஃபேமிலியுமே அதுக்காக சண்டை போட துணியிறீங்கல்ல. ஆனால் எனக்கு ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு நான் நிற்கும் போது எனக்காக நீங்கள் யார் நின்னீங்க?
பண்ணீங்க? எனக்கு எனக்கு இந்த மாரி ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபர்ஸ்ட்டு உங்ககிட்ட தானே வந்து சொன்னேன். ஆனா நீங்க அதுக்கு என்ன பண்ணுனீங்க? என்ன இந்த நிலைமைக்கு கொண்டுட்டு வந்து விட்டுறது நீங்க மட்டும் தான். வேற யாரும் கிடையாது. நீங்க அப்பவே உங்க பொண்ணு வந்து உங்களுக்கு 4 பொண்ணு, 1 பையன் அப்படின்னு தான் இதுவரைக்கும் சொல்லிட்டு வந்திருக்கீங்க. நான் அத பத்தி எதுவுமே நான் கேட்டது கிடையாது. ஆனா எனக்கு நியாயமா செய்ய வேண்டிய எல்லாத்தையுமே நீங்க பறிச்சுக்கிட்டப்ப கூட நான் உங்கள பத்தி எந்த விதமான கருத்தும் நான் தெரிவிக்கல. ஆனா இன்னைக்கு நான் என்னுடைய லைஃப்ல தனியா தான் நிக்கிறேன். அப்படிங்கிற பட்சத்துல எனக்கு யாருடைய ஹெல்ப்பும் கிடையாது. இதுவரைக்கும் நான் யார்கிட்டயும் அலுமினியோ, செட்டில்மெண்ட்டோ நான் இதுவரைக்கும் வாங்குனது கிடையாது. ஸோ நான் யாருடைய காசுலயும் நான் பொழைக்கல. ஸோ எனக்கு தன்மானம், அத விட எனக்கு வந்து கான்ஃபிடென்ட் அப்படிங்கிறது ஜாஸ்தி. அதே மாரி தான் என்னுடைய பொண்களுக்கும் கான்ஃபிடன்ஸ் அப்படிங்கிறத நான் குடுத்துருக்கிறேன். அப்படிங்கிற பட்சத்தில என்ன பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு எந்த தகுதியுமே இல்ல அருண் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு, அருண் விஜய கார்னர் பண்ணி பேசியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது. வனிதா விஜயகுமாரே ஒரு இன்டர்வியூல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு அருண் விஜய் அண்ணாவ ரொம்ப பிடிக்கும். நான் வந்து ஒரு பார்ட்டிலேயே அவர நான் கார்னர் பண்ணி கேட்டிருந்தேன். ஏன் நீங்க என் கூட பேச மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, வனிதா ப்ளீஸ் ஒரு இஷ்யூ கிரியேட் பண்ணாத. தயவுசெய்து கிளம்பிடு. யாராவது பார்த்துருவாங்க. தயவுசெய்து போ அப்படின்னு சொல்லிட்டு, யாருக்கோ பயந்து தான் போனாரே தவிர, அவருக்கு என் மேல எப்பவுமே ஒரு சாஃப்ட் கார்னர் அப்படிங்கிறது இருக்கு. ஆனா, ஒரு மனுஷன மொத்த குடும்பமா சேர்ந்து மாத்தி வச்சிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இன்னைக்கு அவரே எனக்கு எதிரா பேசுற அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்திட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது. ஸ்ரீதேவி விஜயகுமார பத்தி பேசுனதுனால மட்டும் தான் அவங்க மொத்த ஃபேமிலியுமே இன்னைக்கு வனிதா விஜயகுமார் மேல மறுபடியும் கோவமா இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல மிகவும் வைரலா போயிட்டு இருக்கு. இது ஒரு புறம் இருக்க, சரிகமபா சீசன் 5 நம்ம லிட்டில் கிட்டான அபிஷேகாவோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது பயங்கரமா போயிட்டுருக்கு. அவங்களுடைய அந்த அபரிவிதமான திறமைக்கு ஒரு பெரிய ஒரு சான்று அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த டைட்டில் வின்னர் தான் இருக்க முடியும். ஏன்னா, அவங்க இந்த டைட்டில் வின்னர் இப்போ வந்து சரிகமபா சீசன் 5 வந்து டைட்டில் வின்னர நோக்கி ரொம்ப பரபரப்பா மூவ் ஆயிட்டு இருக்கிற இந்த நிலைமையில, எல்லா கிட்ஸோட பெர்ஃபார்மன்ஸுமே ரொம்பவும் சூப்பர்பா இருக்கு. அந்த நம்ம அபிஷேகாவ விட மத்த குழந்தைங்களும் ரொம்ப சூப்பர்பாவே பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வராங்க. ஸோ மேபி டைட்டில் வின்னர் நம்ம இதுவரைக்கும் அபிஷேகா தான் டைட்டில் வின்னர்ன்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம். ஆனா மேபி அது மாறுறதுக்குமே இப்ப வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிற மாதிரி இப்ப சூழ்நிலை அப்படிங்கிறது இருக்கு. ஏன்னா மத்த குழந்தைகள் அதாவது சுமன் ராஜா இருக்கட்டும், மத்த கிட்ஸா இருக்கட்டும், அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸும் நியர்லி ஈக்குவல் டூ அபிஷேகா அளவுக்கு இருக்கு. ஜட்ஜஸோட அந்த காம்ப்ளிமெண்ட்ஸும் கிட்டத்தட்ட அவங்களுக்கு குடுக்குற கோல்டன் ஷவர்ஸா இருக்கட்டும், காம்ப்ளிமெண்ட்ஸா இருக்கட்டும், எல்லாமே கிட்டத்தட்ட நம்ம அபிஷேகாவோட பெர்ஃபார்மன்ஸுக்கு ஈக்குவலா இருக்குது. ஸோ வந்து லாஸ்ட் டைம் அந்த 1 on 1 ரவுண்ட்லயே ஜட்ஜஸ் வோட் பண்றதுக்கே ரொம்பவும் கஷ்டப்பட்டாங்க. அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது எல்லாருமே ரொம்பவும் சூப்பர்பா பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்படிங்கிற பட்சத்துல டைட்டில் வின்னர் அப்படிங்கிற ஒரு விஷயம் யாருக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிற ஒரு பரபரப்பான இத நோக்கி சரிகமபா சீசன் 5 வந்து ஒரு பக்கம் வேகமா மூவ் பண்ணிட்டு இருக்கு. உங்களுக்கு அபிஷேகாவோட பெர்ஃபார்மன்ஸ் பிடிக்குமா? அப்படின்னா மறக்காம நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுடைய கருத்துக்கள மறக்காம ஷேர் பண்ணுங்க.